என்பதற்காக ஆன்லைன் வசதிகள் அவசியமே அனாவசியமே என்ற தலைப்பில் பேச வருகிறார் அரக்கோணம் குமரவேல் அவர்கள். வாங்க. திங்களொடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் உடன் பிறந்தோம் நாங்கள். அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை அருமை. நாம் எல்லோரும் குழந்தைகளாக இருந்தபோது என் முகத்தை காட்டித்தான் சோறு ஊட்டி இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக நிலவின் முகத்தை காட்டி சோறு ஊட்டிய இந்த மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மம் தலை காக்கும் என்பார்கள். இந்த தர்மபுரி தலை காக்கிறதோ இல்லையோ நிச்சயம் பல தலைவர்களை உருவாக்கும் என்பதற்கு அடையாளமாக வந்திருக்கக்கூடிய மருதம் நெல்லி கல்லூரியினுடைய அத்தனை இளைஞர்களையும் முதற்கண் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய கைத்தட்டல்களோடு என்னுடைய பேச்சினை தொடங்குகின்றேன். கருத்தோடும் கண்ணியத்தோடும் பேசுகின்ற இளம் சிந்தனையாளர் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு கொடையாளர்களாக திகழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, ஆன்லைன் வசதிகள் அவசியம் என்ற அவசியமான செய்தியை அவசியம் சொல்ல வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் பையனோட விளையாடிட்டு இருக்கும்போது சொன்னார், டேய் என்னடா 10 ரூபா வாங்கிட்டு போய் இந்த சின்ன சாக்லேட்டை வாங்கிட்டு வந்திருக்கிற, நான்லாம் அந்த காலத்தில் 1 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன்னா சாக்லேட்டு பிஸ்கெட்டு அந்த பர்பி பை நிறைய வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவேன்டா, நீ என்னடா 10 ரூபாவை கொண்டு போய் ஒரே ஒரு சாக்லேட்டோடு வந்துக்கிறேன்னு போது என் பையன் சொன்னான், இப்போல்லாம் அப்படி எடுக்க முடியாது தாத்தா, அங்கே சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னான். நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் ஒருத்தர் வேலை விஷயமா வெளிநாடு போயிட்டார். வீட்டில் இருந்த உறவினர்களும் ஒரு 10 நாட்களாக வெளியூர் போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து கத்தாரில் இருக்கிறார். அங்கேருந்து தன்னோட வீடு முழுக்க சிசிடிவி வச்சுருக்கார். எதேச்சியாக அந்த இரவில் எடுத்து பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே 2 இளைஞர்கள், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப சாவகாசமாக, நீங்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் நடந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சாதாரணமாக உள்ளே போய் பீரோவை திறந்து உள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுக்கிறது அவர் அங்கேருந்து வெளிநாட்டில் இருந்து சிசிடிவியில் பார்க்குறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அந்த ஊரில் இருக்கிற காவல் நிலையத்துக்கும் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்களை சேர்த்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறாங்க. அந்த 2 திருடர்களும் பயந்து ஓடுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பது சிசிடிவி என்கிற இந்த 3வது கண் தான் என்பதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. நிச்சயமாக அது உண்மைதாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. சரி சிசிடிவி போட்டால் பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்தேன். திருட வந்தவன் முதல்ல திருடனதே சிசிடிவியை தான். இருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே? நம்ம வேடிக்கையாக சொன்னாலும் கூட அந்த சிசிடிவியை யார் எடுத்தான்றதுலேயே அதில் பதிவாயிடுது. அது கேமராவில் தான் பதிவாகணும் இல்லை, ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கிளவுட் ஸ்டோரேஜ்ன்ற நம்முடைய மொபைல்ல இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும், பதிவு செய்துக்க முடியும். இன்னொன்று, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை முன்னெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் பள்ளிக்கூடம் அனுப்பிடுவோம், அது பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா வந்துடும். இன்றைக்கி பெரிய இடத்துல படிக்க வைக்கணும்னு சொல்லி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எல்லாம் அனுப்பி குழந்தைய பேருந்தில் அனுப்புகிறோம். குழந்தை பத்திரமா பள்ளிக்கூடம் போச்சா, பள்ளிக்கூடம் போய் சேர்ந்துச்சா, திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருதா இல்லையான்றதெல்லாம் இன்னைக்கு பேருந்தில் வைத்திருக்கக்கூடிய ஜிபிஆர்எஸ் கருவியின் மூலம் என் குழந்தை பத்திரமாக பள்ளிக்கு சென்றிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆன்லைன் தந்த ஒரு பெரிய புரட்சி. அருமை அருமை. இன்னொன்று சார், இங்கே எங்கள் மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறீங்க, பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு பெண் குழந்தைகளை எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் வந்து படிக்கிறீங்க.
இல்லையா? ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க வைக்கலாம் பயம் பெண்களுக்கு. வெளியூருக்கு அனுப்புனா பத்திரமா இருப்பாலோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோலாம் பயந்தோம். இன்னைக்கு பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டம் இல்லை, வெளி மாநிலங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் வெளி நாடுகளுக்கும் சென்று என் பெண் குழந்தையை கூட தைரியமாக என்னால் படிக்க வைக்க முடிகிறது என்று சொன்னால், காலையில் ஒரு வீடியோ கால் பண்ணி, மா எப்படிம்மா இருக்கிற, காலேஜ் கிளம்பிட்டியா, கல்லூரியை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு வீடியோ காலை பண்ணி, என்னம்மா இன்னைக்கு கல்லூரிக்கு போயிட்டு வந்தியா, தினமும் என் மகளோடு பத்திரமாக நான் இருக்கிறாள் என்பதை உறுதி செய்வதற்கு எனக்கு ஆன்லைன் தந்த ஒரு புரட்சி தானே, நம்ம அதை மறுக்க முடியுமா? அருமை அருமை. நடுவர் அவர்களே, இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு அடிபட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்க. ஏற்றின உடனே இந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம்ல, உயிர் காக்கக்கூடிய நேரம், உள்ளே ஏற்றி அந்த உயிருக்கு போராடக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவரை அந்த மருத்துவ உதவியாளரும் செவிலியரும் அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு அந்த டாக்டரோட வீடியோ காலில் பேசுவாங்க. சார், டாக்டர் இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் ஆம்புலன்ஸில் போயிருந்தீங்கன்னா தெரியும், டாக்டர் இந்த மாதிரி இருக்கார் பேஷண்ட் கண்டிஷன். அவர் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார். இந்த எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிமிடமும் அங்கே மிக அவசியம். அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த கோல்டன் ஹவரில் ஆன்லைன் என்கிற அற்புத மருத்துவ புரட்சி இன்றைக்கு பல உயிர்களை காத்திருக்கிறதுனா, இவங்கெல்லாம் எந்த தைரியத்தில் வந்து ஆன்லைன் அனாவசியம்னு சொல்றாங்க? எந்த தைரியம்னா, ஆன்லைனோட வீடியோ கால் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல, வீடியோ கால் பார்த்தா செல்போனை உள்ள வச்சு தைச்சிடுறாங்களேன்னு தான் பயம். அந்த இதில் தான் தைரியத்தில் தான் பேசுறாங்க. அண்ணே, எங்க டோக்கியோ ராமநாதன் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அண்ணனை ஒரு முறை காலில் வலின்ட்டு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். காலில் ரொம்ப வலியாக இருக்குது, நடக்க முடியலன்னு. மருத்துவர் பரிசோதிச்சுட்டு, ஒன்றும் இல்லை, இந்த காலில் விரலாண்ட ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது, இந்த காலுக்கு அந்த விரல் பகுதியை வெட்டி எடுத்துடணும், அப்போ தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். சரி, வெட்டி எடுத்தாச்சு. மீண்டும் ஒரு மாதம் கழித்து அந்த வெட்டி எடுத்த பகுதிக்கு மேலே மறுபடியும் வலிக்குதுன்னு சொன்னார். மறுபடியும் அழைச்சிட்டு போய் காலோட முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுக்கணும்னு மருத்துவர் சொல்லிட்டார். முழங்காலுக்கு கீழவும் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் 3 மாதம் கழித்து இந்த பக்கமும் அதே மாதிரி காலுக்கு கீழே அப்படியே நீல நிறமாக மாறுது, என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் இந்த காலையும் வெட்டி எடுக்கிறாரு, மறுபடியும் முழங்காலுக்கு கீழே நீல நிறமாக மாறுதுன்னு சொல்கிறாரு. திரும்பவும் வெட்டிட்ட பிறகு டாக்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், உங்கள் அண்ணன் கட்டிங்கிற லுங்கியில் சாயம் போகுது போல இருக்குது, அது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாளாக நீளமாகுது, அதனால் ஏதோ பாதிப்புன்னு காலை வெட்டி எடுத்துட்டுன்னு சொன்னாராம். அறிவியல் பூர்வமாக எதையும் யோசிக்காமல் அனாவசியம்னு பேச வரவங்க இந்த காலெல்லாம் அட்டன் பண்ணி அந்த காலை விட்டுடுவாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் அகலன்னு. கொரோனா காலத்தில் ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்ட போது அந்த கற்றல் இடைவெளியை ஓரளவேனும் சரி செய்தது ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் தான்றதை நம்ம யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு கூட ஆன்லைன் டியூஷன், என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாடத்தில் கொஞ்சம் இன்னும் கவனம் தேவைப்படுதுன்னா அதுக்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்த்து ஆன்லைன்லேயே நான் டியூஷனை வைக்க முடியுது. சிறப்பு பயிற்சி, ஒரு கராத்தே கிளாஸு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, இத்தனையும் ஆன்லைன் மூலமே எடுக்க முடியுதுன்னா இது எனக்கு ஆன்லைன் தந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய புரட்சி. எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், இன்னும் இதுக்கெல்லாம் கூட நம்ம கல்லூரியில் இருக்குது. நான் உங்களுடைய விளம்பரத்தில் பார்த்தேன். ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அனாவசியம்னு பேச வந்திருப்பாங்க. சார், பேருந்தில் இன்னைக்கு நான் அரக்கோணத்துலேருந்து வேலூர் வந்துட்டேன், வேலூர்லேருந்து ஏறுறேன் சார். கண்டக்டர் சொல்கிறாரு, ஏங்க நான் ஸ்கேனர் வச்சுருக்கிறேன், அந்த டிக்கெட் கருவியிலே யாராவது ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிறதுனா எடுக்கலான்னு சொல்கிறார். இன்றைக்கி எல்லா பேருந்துகளிலும், முன்னெல்லாம் பேருந்தில் அந்த 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா சில்லறையில் கண்டக்டருக்கும் பயணிகளுக்கு எத்தனை பிரச்சனை சார். அவர் திருப்பி தர வேண்டிய 10 ரூபாய்க்காக ஜன்னல் ஓர இருக்கை கிடைச்ச தூங்காமே போய் பல பயணம் போனவன் நான். இந்த 2 ரூபா சில்லறைக்கு கொலை பண்ணவெல்லாம் இருக்கேன் கண்டக்டர். அந்த 10 ரூபா அவர் போகும்போதெல்லாம், சார் சார் யோ தரையிறியா, சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு இறங்கி போயிட்டு அடுத்த நாள் ஞாபகம் வந்து போய் கேட்போம். அதெல்லாம் நேற்றே கணக்கு முடிச்சாச்சு, கொடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லையே சார். இல்லையே சார். ஸ்கேன் பண்ணி நான் வச்சுருக்கேன், என் ஃபோனை பார்த்தா தெரியும், நான் சீட்டை கூட காட்ட தேவையில்லை. அங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்தேன், கிருஷ்ணகிரியிலேருந்து தர்மபுரி எல்லாம் ஸ்கேன் பண்ணி வந்திருக்கிறேன் சார். அத்தனை வசதிகளையும் எங்களுடைய ஷீலாவும் டோக்கியோ ராமநாதனும் வேர் இஸ் மை ட்ரெயின் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு பயணம் பண்ணுறவங்க தான்.
ஆனா இங்க வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் ஆன்லைனு சும்மா சார். உண்மையிலே நடந்த என் வீட்டில் நடந்த சம்பவம் சார். ஒரு நாள் எங்கள் வீட்டோட அந்த கேஸ் அடுப்பில் பழைய பைப்பை மாற்றணும்னு சொன்னாங்க அம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, இதை மாற்றுப்பான்னு. உங்களுக்கு தெரியும், அந்த பழைய பைப்பு ரொம்ப நாள் ஆகிட்டு அதுலேருந்து எடுக்க முடியல. பக்கத்து வீட்டு அண்ணா வந்து அவர் இதெல்லாம் செய்வாருன்னு அவரை கூப்பிட்டு அவரும் இழுத்து இழுத்து பார்த்தாரு, வரவே இல்லை சார். எதேச்சியா என் நண்பன் வந்து என்னப்பா பிரச்சனைன்னா, இந்த பைப்பை இழுத்தாப்பா வர முடியலப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கெட்டியாக இருக்குன்னு. அடா யூடியூப்பில் ஹவு டு ரிமூவ் த ஓல்டு பைப் ஃப்ரம் த கேஸ் ஸ்டவ்னு போடுப்பா, ஏதாவது சொல்லும் அப்படின்னார். நான் உண்மையிலே அவன் விளையாட்டாக சொல்கிறான்னு போட்டேன் சார். புட் சம் ஹாட் வாட்டர் அந்த பைப், தென் யூ கேன் ரிமூவ் இட் அப்படின்னுது. கொஞ்சம் சுடு தண்ணி அது மேலே ஊற்றினா, நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம், அந்த கருத்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் போக சுடுதண்ணி எடுத்து அந்த பைப் மேலே ஊற்றினேன் சார். அந்த ஹீட்டில் அது கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அந்த பைப்பை கழட்ட முடியுதுன்னா அது லூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க ஏன் அந்த லூஸு சரியாயிடுச்சு, ஆனால் இவங்க ஏன் இப்படியே இருக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரியல. இப்படி அடிக்கலாமா நீங்கள்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆன்லைன் வந்த பிறகு எல்லாம் வெளிப்படைத்தன்மை வந்திருக்கல சார். முன்னெல்லாம் ரேஷன் கடைக்கு போவோம் சார், நமக்கு என்ன பொருள் தரணும், அவங்க என்ன கொடுத்தாங்க, இன்னும் எனக்கு என்னென்ன தர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு என்ன வாங்குறேன், அரிசி வாங்குறேன், சக்கரை வாங்குறேன், எனக்கு மெசேஜ் என் கடையில் இன்னும் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது தகவல். சார் நான் நிறைவாக இந்த செய்தியோடு முடிக்கிறேன் சார். முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோவில் ஏறணுன்னா, நானும் உங்களுடைய இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் நாற்றம்பள்ளியில் தான் முதல்ல பணி வாய்ப்பு பெற்றேன். நான் இறங்கி நான் வேலைக்கு சேர வேண்டிய அந்த அலுவலகம் அங்கேருந்து நடந்து போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் நான் முதலாக போய் இறங்குறேன். அந்த அலுவலகத்தை பேரை சொல்லி, அண்ணே அங்கே போகணும், எவ்வளோண்ணே காசு ஆகுன்னார். 80 ரூபா ஆகுன்னார். இப்போ 80 ரூபா ஓரளவு குறைவாக தொகையாக இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை வாய்ப்பை பெறும்போது அது பெரிய தொகை. அவ்வளோ தூரம் இருக்குமானா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்பான்ட்டார். நானும் ஏறி உட்காந்துட்டேன். அவர் ஏறி அப்படி அந்த ஒரு மெயின் ரோட்டெல்லாம் ஒரு சுற்றி கொண்டு வந்து அந்த அலுவலகத்தை விட்டுட்டார். நான் வேலையில் ஜாயின் பண்ணி அங்கே செய்ய வேண்டிய கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து புறப்படுறேன் சார். புறப்படும்போது அந்த மேடம் கிட்ட கேட்குறேன், மேடம் இங்கேருந்து ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா, 2 கிலோமீட்டர் போகணுமே பஸ் ஸ்டாண்டு. 2 கிலோமீட்டரா, ஏன்பா இப்படி வெளியில் போய் அந்த ரோட்லேருந்து எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாண்டு தெரியும் பாருப்பா அப்படின்னார். ஆக ஒரு காலத்தில் எதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும்னு தெரியாமல் செலவு பண்ணியிருந்தோம் சார். இன்றைக்கி நீங்கள் ரேப்பிடோ, நான் அதுக்காக அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவங்களும் நம்ம ஆட்கள் தான். இன்றைக்கி நீங்கள் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டுநருடைய எண்ணு நமக்கு வருது. அவர் நாம் சொன்ன திசையில் தான் போகிறாரான்னு வருது. அவர் சொல்கிற விலை நமக்கு கட்டுப்படியா இல்லையான்னு நம்ம ஒத்துக்கிறோம். இவர் அதிகமாக வாங்குறாருன்னா எனக்கு அந்த கால் வேணாம், நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியுது. யார் ஓட்டுநர், என்ன வழி, என்ன பணம், இது அத்தனையும் என்னால் தேர்வு செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதுதான் சார் ஆன்லைன் வந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்று சொல்லி, நேற்று இரவு ஒரு செய்தியை பார்க்குறேன். இன்னைக்கு நியூ இயர் வரப்போது, இந்த புத்தாண்டில் இரவுலையும், கிறிஸ்மஸில் இரவுலையும், பொங்கல் வந்தால் இரவுலையும் பிள்ளைகள்லாம் பைக் ஓட்டுறன்னு சாகசெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா குழந்தைங்க. அதை நம்ம ஒரு செய்தியாக பார்த்து ஐயோ இந்த குழந்தைங்களுக்கு அடிபட்டுருமேன்னு எல்லோரும் வருத்தப்படுவோம். அப்படி ஒரு சம்பவம் நேற்று நடக்குது. போலீஸார் அந்த இளைஞர்களை பிடிச்சிட்டு போய் அடுத்த நாளே அந்த இளைஞர்களை ஒரு வீடியோவாக எடுத்து தொலைக்காட்சியில் ஆன்லைன் மூலமாக உடனே பதிவேற்ற செய்ய, நாங்கள் செய்தது தவறு, இனிபோல் இந்த மாதிரியான அட்ராசிட்டி எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு பெரிய விழிப்புணர்வை ஆன்லைன் மூலமாக ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால் ஆன்லைன் இந்த காலத்திற்கு மிக மிக அவசியம். காந்தியடிகள் இறந்ததே 10-15 நாட்கள் கழித்து தான் பல நாடுகளுக்கு தெரியுமாம். ஆனால் இன்றைக்கு ஒரு துயர செய்தியாகட்டும் நல்ல செய்தியாகட்டும் அடுத்த நிமிடமே நாம் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நல்ல விஷயங்களுக்கு, ஜல்லிக்கட்டு போன்ற அற்புதமான ஒன்று கூட வேண்டிய உரிமை பிரச்சனைகளுக்கு நாம் ஒன்று சேர்வதற்கு ஆன்லைன் வீடியோ, ஆன்லைன் தான் நம்மை அனைவரையும் ஒன்று சேர்க்கிறது என்று சொல்லி, வருங்கால அப்துல் கலாம்களான, வருங்கால பகத்சிங்களான, வருங்கால அன்னை தெரசாக்களான, கல்பனா சாவ்லாக்களான இந்த கல்லூரியினுடைய இளைஞர் செல்வங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, ஆன்லைன் இந்த காலத்தில் மிகவும் அவசியம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை தந்த நடுவர் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்து. ஆன்லைன் வசதிகள் அவசியம்.